1937 ஜோசப் ஸ்டாலின் என்கிற அந்த மனிதர் தன்னுடைய சோவியத் யூனியனில் வந்து வசிக்குமாறு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு அழைப்பு விடுத்தார். ஐன்ஸ்டீன் அப்போது நாடற்றவராக இருந்தார். ஹிட்லரால் விரட்டப்பட்டு பல நாடுகளுக்கு பயணம் செய்து இறுதியாக ஐன்ஸ்டீன் அமெரிக்காவில் சென்று தஞ்சம் புகுந்தார் என்பது நாம் எல்லாம் அறிந்தது. இந்த 2 ஆண்டுகள் கழித்து ஐன்ஸ்டீன் ரூஸ்வெல்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் தான் முதலாக ஐன்ஸ்டீன் இந்த அணு ஆயுதம் என்கிற ஒன்றை ஹிட்லர் தயாரிக்க முயற்சிக்கிறார், நீங்கள் முந்திக்கொள்ள வேண்டும் என்று எழுதினார். அதே போன்ற ஒரு கடிதத்தை ஐன்ஸ்டீன் ஸ்டாலினுக்கும் எழுதினார் என்று இந்த புத்தகம் சொல்கிறது. இந்த புத்தகத்தின் தலைப்பு ஐன்ஸ்டீன்ஸ் செக்ரட்டரி. இந்த அற்புதமான நூலில் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போய் ஐன்ஸ்டீனுடைய உதவியாளர்களில் ஒருவர் நேரடியாக ஸ்டாலினை சந்தித்து கொடுக்கிறார். ஸ்டாலின் அந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறார். மனித இனத்திற்கு பேரழிவை ஏற்படுத்துகின்ற அணு ஆயுதத்தை ஒருபோதும் சோவியத் யூனியன் தயாரிக்காது என்று நேரடியாக ஸ்டாலின் அறிவித்ததாக இந்த புத்தகம் கூறுகிறது. அப்படிப்பட்ட மனிதநேய அறிவியலின் அடிப்படை சோவியத்துகளுடையது. அமெரிக்கா தீவிரமாக அணுகுண்டுகள் தயாரித்து வெடித்து கொண்டிருந்த ஒரு கட்டாயத்தின் காரணமாக 1949 வரையில் அதை தயாரிக்காமல் தள்ளி வைத்த சோவியத்தை நாம் நினைக்க வேண்டும்.